சதி வளையம். சதுராவின் முதல் வழக்கு. அத்தியாயம் 3. டாக்டர் திலீப் பேசுகிறார். தன்யாவும் தர்ஷினியும் டாக்டர் திலீப்பை சந்தித்த போது, இந்த குட்டிகள் என்ன செய்ய போகின்றது என்று பரிகாசமாகத்தான் நினைத்தார். இருந்தாலும் பாஸ்கரையும் சதானந்த ரகுநாத வர்மாவையும் அறிமுகம் செய்து வைத்தார். பாஸ்கர் அவர்களை உற்சாகமாக வரவேற்றான். ஐடியில் இருப்பதால் போலும் அவர்கள் வயது அவனுக்கு ஒரு பொருட்டாக தெரியவில்லை. சித்தப்பா சதானந்த வர்மா என்ன நினைத்தாரோ அவர் முகத்தில் ஒன்றும் தெரியவில்லை. தன்யா முதலில் மோதிரத்தை வீட்டில் தேடப் போவதாக தெரிவித்த போது அவர்கள் அத்தனை ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் தேடல் வேட்டைக்கு வந்து இறங்கிய படையும் தன்யா தர்ஷினியின் ப்ரொஃபஷனலான உத்தரவுகளும் முழுமையான பயிற்சிகளும் அவர்களை அயரச் செய்தன. தேடுதல் வெகு ஐரூராய்த்தான் நடந்தது. ஆனால் பலனெனவோ ஒன்றுமில்லை. மோதிரம் தொலைந்ததுதான். தன்யா தர்ஷினி மனம் தளரவில்லை. இதை அவர்கள் எதிர்பார்த்ததாகவே தோன்றியது. இரவாகி விட்டதால் மறுநாள் டாக்டர் திலீப்பை மீண்டும் சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக் கொண்டாள் தன்யா. மறுநாள் காலை டாக்டர் திலீப் தன் கிளினிக்கிற்குள் நுழைந்த போது தயாராக காத்துக் கொண்டிருந்த தன்யா தர்ஷினியை பார்த்து புன்னகைத்தார். ரைட் ஆன் டைம். சாதனைகளுக்கு அது ரொம்ப முக்கியமே. மூவரும் அமர்ந்ததும், உங்க பிரதர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. ஜெயகிருஷ்ண தீக்ஷிதர் பஜனை கேட்டு 2 பேருமே போவோம். கட்டாயம் காமராஜர் அரங்கத்தில் மீட் பண்ணுவோம் என்றார். சந்தோஷ டாக்டர் என்றாள் தன்யா சுருக்கமாக. மிஸ்டர் பாஸ்கர் கேஸ பத்தி பேசுவோமா? முதல்ல அவரோட பேக்ரவுண்ட பத்தி சொல்லுங்க. ரைட், விஷயத்துக்கு வந்துடுறேன். காஃபி சாப்பிடலாம் இல்லையா? அவர்கள் தலையாட்டியதும் இன்டர்காமை எடுத்து பேசிவிட்டு அவர்கள் பக்கம் திரும்பினார் டாக்டர் திலீப். பாஸ்கர் உங்களுக்கு தர்மா சொல்லியிருப்பான். என் அத்தை பையன், அதை விட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவனை நான் ரொம்ப மதிக்கிறேன். கேரளாவில் வர்மானா ராஜவம்சம். இப்ப கேரளாவில் ராஜாக்கள் ராஜ்யம் போய் சொத்துக்களும் போய் ரொம்ப ஏழையா கூட போனவங்க இருக்காங்க. ஆனா பாஸ்கர் ஃபேமிலி அப்படி இல்ல, பயங்கர ரிச். ராஜவம்சன்ற கெத்து கொஞ்சம் ஜாஸ்தி. இன்னும் கேரளால அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கள தம்புரான், யுவர் ஹைனஸ் என்றுதான் கூப்பிடுவாங்க. ஆனா பாஸ்கருக்கு இவங்க பந்தா எதுவும் பிடிக்கல. அவன் அம்மா அப்பா சின்ன வயசுலயே போயிட்டாங்க, ஆக்சிடென்ட். அவன் சென்னையில தான் வளர்ந்தான். அவன் சித்தப்பா பெண் சுஜாதா தான் வளர்த்தான். அவனை விட 8 வயசு பெரியவன். அவ அப்பா சத்யநாதன் ஆர்மிக்காரு, கார்கில் யுத்தத்துல காலமாயிட்டாரு. அவங்களுடைய குடும்ப எஸ்டேட் எல்லாம் அவன் அப்பாவுக்கு அப்புறம் பாஸ்கருக்கு தான் போகணும். மைனர் சொத்தா இருந்ததுனால அவனுடைய கடைசி சித்தப்பா சதானந்த ரகுநாத வர்மா இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கார். அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் அவகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவார். அவருக்கு ஒரே பிள்ளை, விஜய்னு பேரு, விஜய ரகுநாத வர்மா. உங்க பேரு திலீப ரகுநாத வர்மா இல்லையா? சிரித்துக்கொண்டே கேட்டாள் தன்யா. திலீப்பும் சிரித்து விட்டார். நான் அவனோட அம்மா சைடு ரிலேட்டிவ். தமிழ். படிப்புதான் ஒரு மனிதனோட மெயின் தகுதி, பிறப்பு இல்ல நம்புறவன். பாஸ்கர் அப்படித்தான். தான் பேர்ல இருந்து ரகுநாத வர்மாவை கட் பண்ணி கெஜெட்லயே மாத்திட்டான். அவனோட சிம்பிள் நேச்சர் பார்த்துதான் பத்மா அவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா. இப்ப அந்த மோதிரத்தை பத்தி சொல்லிடுறேன். காணாம போன மோதிரத்தை நானும் பார்த்திருக்கேன். பழைய தங்கம், சுத்தி 3 வரிசையா வைரக்கற்கள், பின்னாடி சான்ஸ்கிரிட்ல ஒரு இன்ஸ்கிரிப்ஷன், ஹரிதாசர் ராஜரிஷின்னு இருக்குமா. ஆக்சுவலா அது அழுது வடியும். ஆனா இந்த மோதிரத்தோட மதிப்பு பல லட்சங்கள்ல இருந்து 1 கோடியாம். என்ன டாக்டர் கதையா விடுறீங்க? உயர்ந்தா 1 பவுன் இருக்கிற ஒரு மோதிரத்துக்கா? இடைமறித்தார் டாக்டர். பவுன் மட்டும் அதோட வேல்யூ இல்லமா, சுத்தி பதிக்கப்பட்டிருக்க அபூர்வ வைரங்கள், அப்புறம் ஒரு பெரிய சிகப்புகள், நாக மாணிக்கமாது. பேத்தல் தான், பாம்பு முட்டை தான் போடும். மாணிக்கம் போட்டு நான் பார்த்ததே இல்லை. இருந்தாலும் இப்படியெல்லாம் நம்புறவங்க இருக்காங்களே. நாம பார்த்தது இல்லைங்கிறதுனால மட்டும் எதையும் கட்டுக்கதன்னு ஒதுக்க முடியாது இல்லையா என்று மெதுவான குரலில் கேட்டாள் தர்ஷினி. டாக்டர் திடுக்கிட்டார். அவளுக்கு பேச வரும் என்றே அவர் எதிர்பார்க்கவில்லை போலிருந்தது. ஆன்டிக் வேல்யூ வேற இருக்கும் இல்லையா டாக்டர் என்று தொடர்ந்தாள். வெல் எஸ் என்றார் டாக்டர் சுதாரித்தவராக. ராஜ பட்டத்தையும் சொத்துக்களையும் வாரிசு கிட்ட ஹேண்ட் ஓவர் செய்யும் போது இந்த மோதிரத்தை வாரிசு கிட்ட கொடுக்கறதுங்கிறது குடும்ப பழக்கம். யார்கிட்ட இந்த மோதிரம் இருக்கோ அவங்கதான் ராஜபட்டம் பெற்று சொத்துக்களை அடைவாங்கன்னு கூட நம்பிக்கை இருக்கு. பாஸ்கரோட சித்தப்பா மோதிரத்தை பாஸ்கருக்கு 21 வயசு ஆகும் போதே பூஜை எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாரு. அவனுக்கு கல்யாணம் ஆனதோ எஸ்டேட்ஸும் லீகலா கைமாறும். ஓகே, புரிஞ்சுது டாக்டர். இந்த மோதிரத்தை எடுத்தது யாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?
என்றாள் தன்யா. டாக்டர் முகம் சுருங்குவதை பார்த்ததும் ஆஃப் த ரெக்கார்ட் என்றாள் அவசரமாக. காஃபி வந்தது. திலீப் புன்னகைத்தார். விஜய்னு தான் முக்கால்வாசி பேர் நினைக்கிறாங்க என்றார் மெதுவாக. குடும்ப சொத்துகள் தனக்கு வந்துடுங்கிறது மோட்டிவ் இல்லையா? விஜய் டைப் எப்படி? டிபிக்கல் யூத், பொறுப்பே கிடையாது, காலேஜ் ட்ராப் அவுட், எல்லா கெட்ட பழக்கம் உண்டுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்போதும் அவனை சுத்தி ஒரு கிங்கர் படை வேற. போதும், புரிஞ்சிடுச்சு புன்னகைத்தாள் தன்யா. சோ டாக்டர் சந்தேகப்படுறது விஜயதான் இல்ல? இல்ல என்றாள் தர்ஷினி. டாக்டருக்கு தூக்கி வாரி போட்டது. எல்லா கேஸ்லயும் ஒரு விஜய் இருப்பான் டாக்டர். ஒரு பொருத்தமான சஸ்பெக்ட், ஒரு விக்டிம். நீங்க சந்தேகப்படுறது அவனை இல்லைங்கிறது நீங்க விஜய பத்தி பேசின வேகத்திலேயே தெரிஞ்சிடுச்சு. கமான், உங்க நண்பருக்கு உதவணும்னு எண்ணம் இருந்தா பிராங்கா பேசுங்க என்றாள் தர்ஷினி. அது பாஸ்கருக்கு உதவணும்னா இதுக்குள்ள சொல்லியிருப்பேனே என்றார் டாக்டர் மெதுவாய். சோ நீங்க சந்தேகப்படுறது பாஸ்கரத்தான் என்றாள் தன்யா. இதுங்களை சாதாரணமா நினைச்சது தப்பு என்று நினைத்துக் கொண்டார் டாக்டர். ஒன்னு நேர நின்னு பொலேர்னு அறையிற சிங்கம், இன்னொன்னு கண்ணுக்கே தெரியாம வானத்துல வெகு உயரத்துல பறந்துட்டு இருக்கும் போதே கபால்னு கீழே வந்து இறைய கவுற கழுகு. தன் தலையை ஒரு நிமிடம் உதறிக்கொண்டு காஃபியை ஒருவாய் குடித்துக் கொண்டார். சரி, வெளிப்படையாவே சொல்லிடுறேன். பாஸ்கர் கல்யாணம் பண்ணிக்க போற பத்மாவோட ஃபேமிலி டாக்டர் நான் தான். நல்லவங்க தான், ஆனா ரொம்ப கஷ்டத்துல இருந்து முன்னுக்கு வந்தவங்க. கல்வி அறிவு அவ்வளவா இல்ல. ரொம்ப கஷ்டத்துல இருந்து முன்னுக்கு வந்தவங்க. கல்வி அறிவு அவ்வளவா இல்ல, பட்டிக்காடுனே சொல்லலாம். பத்மாவோட சம்பளத்தை தான் சார்ந்திருக்காங்க. பத்மா தம்பி இன்னும் வேலைக்கு வரல. பத்மா ஒரு ஒரு ஃபென்டாஸ்டிக் கேர்ள் என்றார் டாக்டர் பரவசமாய். அறிவாளி, திறமசாலி, ரொம்ப பொறுப்பானவளு கூட. அப்போ பாஸ்கர் தானே அந்த மோதிரத்தை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன டாக்டர்? பாஸ்கருக்கு அவன் அம்மா அப்பா வச்சுட்டு போன சொத்தே ஏராளம் இருக்கு. இந்த குடும்ப எஸ்டேட் எல்லாம் தேவையே இல்லை. அந்த குடும்பத்தோட ரோதனையிலிருந்து தப்பிக்க அவன் இப்படி செஞ்சிருக்கலாம். கல்யாணம் நின்னுடுன்னு அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். ரொம்ப வீக்கான காரணம் டாக்டர், நிஜம் ப்ளீஸ். டாக்டர் தயங்கி தயங்கி தொடர்ந்தார். ஓகே ஓகே, பத்மா குடும்பத்தை பத்தி சொன்னேன். பத்மா கிரேட் தான், ஆனா அதுக்காக இந்த சாதாரண குடும்பத்துல சம்பந்தம் பண்ணணுமான்னு பாஸ்கர் நினைச்சிருக்கலாம். நேரடியா கல்யாணத்தை நிறுத்த முடியாம இந்த திருட்டு பழி போட்டிருக்கலாம். டாக்டர், நீங்க முதல்ல பாஸ்கர் பத்தி சொன்னதுக்கும் இப்ப சொல்றதுக்கும் சம்மதமே இல்லையே. அடிப்பார் அடிச்சா அம்மையும் நகருமே. யார் அந்த அடிப்பார்? அக்கா சுஜாதா. சுஜாதாவே இதை பண்ணிருக்கலாமே. நோ சான்ஸ். எதனால அப்படி சொல்றீங்க? சைக்காலஜி. சுஜாதா ஒரு ஸ்னாப், அதாவது தான் ராஜ குடும்ப பேக்ரவுண்ட் பத்தி ரொம்ப பெருசா நினைக்கிறவ. அவளுக்கு இந்த சம்பந்தம் பிடிக்கலதான், ஆனா அதை நேரடியா காட்டுவாளே தவிர இந்த மாதிரி அண்டர்ஹேண்ட் வேலையெல்லாம் வராது. பட்டு பட்டுன்னு மனதுல இருக்கிறத பேசிடுவா. சூது பண்றது, திட்டம் போடுறது, இதெல்லாம் அவளுடைய சுபாவத்துக்கே விரோதம். அப்ப பாஸ்கர் தான் அந்த மோதிரத்தை மறைச்சு வச்சுட்டு நாடகம் ஆடுறான்னு சொல்லிடுறீங்க. அப்படி நினைக்க கூட மனசு வலிக்குது. பாஸ்கர் ரொம்ப நல்லவன், ஆனா பணக்காரர்களை நம்ப முடியாதுன்னு மனசுல ஒரு ஓரத்துல படுது. பாஸ்கரை பத்தின என் அனுபவமோ அதை தப்புன்னு சொல்லுது. ஆனா என்னோட இந்த சந்தேகத்துக்கு பின்னால வலுவான காரணம் ஒண்ணு இருக்கு. என்னன்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. அது சிநேகித துரோகம். அதிகமா பேசிட்டோன்னு நானே வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். தேவையில்லாம பாஸ்கர் மேல நீங்க சந்தேகப்படும்படியா பண்ணிட்டேன். உண்மையான திருடன் தப்பிச்சுக்க வாய்ப்பு கொடுத்துட்டேன். அப்படி நீங்க வருத்தப்படவே வேணும் டாக்டர் என்றாள் தன்யா. நம்பர் 1, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் பாஸ்கர் மேல ஏற்கனவே எங்க சந்தேக புள்ளி விழுந்தாச்சு. நம்பர் 2, இப்ப எங்களுக்கு எல்லார் பேர்லயும் சந்தேகம் இருக்கு, நீங்க உள்பட என்றாள் தர்ஷினி. அந்த அடையிலிருந்து டாக்டர் மீள்வதற்குள் see you என்று சொல்லி மென்னலை போல் அவர்கள் கிளம்பி விட்டார்கள். மின்சாரம் தாக்கியதை போல் உணர்ந்தாள் டாக்டர் திலீப்.